Welcome to everyone. In today's session, I am going to talk about the magnetic dipole moment of a revolving electron. அதாவது சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரானோட காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன, எவ்வளோ இருக்கும், எதனால் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதை விளக்கறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஆர் ரேடியஸ் இருக்கிற ஆரம் இருக்கிற ஒரு வட்ட வளையம் எடுத்துக்கிறோம். அதனோட மையம் ஓன்னு எடுத்துக்கிறோம். ஆர் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சென்டர் ஆஃப் தட் சர்க்கிள் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். திஸ் ஒன்லி பொசிஷன் ஆஃப் an electron. me means mass of an electron. Electrons are moving with v velocity. v அப்படிங்கிற திசைவேகத்தில் அந்த எலக்ட்ரான் இந்த வட்டப்பாதையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த திசைவேகத்தோட திசை direction of velocity will be like this. Because of whenever an object are making circular motion, then the velocity is perpendicular to the radius of the circle. That is why the direction of velocity will be like this. As per our description, we will consider the circular loop like this. This is radius of the circular loop, then this only center of the loop, then this is mass of an electron, this is direction of the velocity. Here L means angular momentum and mu L is magnetic dipole moment. Let's see one by one. Okay. Magnetic dipole moment of revolving electron. சுற்றி வரும் எலக்ட்ரானோட காந்த இருமுனை திருப்புத்திறன். Suppose an electron undergoes circular motion around the nucleus as shown in the figure. முன்னாடி ஒரு டயக்ராமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி அதில் 3.41 அப்படிங்கிற படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எலக்ட்ரான் வந்து உட்கரு ஒன்றினை வட்டப்பாதையில் சுற்றி வருவதாக நினச்சிக்கிறோம். நியூக்ளியஸ்னால் யார்? உட்கரு. நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஒரு வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் வந்து நியூக்ளியஸை உட்கரு அல்லது அணுக்கருவை சுற்றி வர்றதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். தி சர்க்குலேட்டிங் எலக்ட்ரான் இன் எ லூப் இஸ் லைக் கரண்ட் இன் எ சர்க்குலர் லூப். இப்போ அந்த வட்டப்பாதையில் சுற்றி வர எலக்ட்ரானோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சர்க்குலர் லூப்பில் கரண்ட் ஃப்ளோ ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த சர்க்குலர் பாத் அப்படிங்கிறது சர்க்குலர் லூப்பு, வட்ட பாதை அப்படிங்கிறது வட்ட வளையம்னு எடுத்துக்கலாம். இப்போ அங்கே சர்க்குலர் லூப்பில் வந்து கரண்ட்டு மின்னோட்டம் பாயும். இங்கே யார் ஃப்ளோ ஆகிட்டுருக்கிறா? எலக்ட்ரான் மூவிங். எஸ், தி சர்க்குலேட்டிங் எலக்ட்ரான் இன் எ லூப் இஸ் லைக் கரண்ட் இன் எ சர்க்குலர் லூப். இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானை வளையத்தில் பாயும் மின்னோட்டம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கரண்ட். இங்கே ஃப்ளோ ஆஃப் சார்ஜுங்கிறது கரண்ட்டு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தி மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப். இப்படி இருக்கும்போது மின்னோட்டம் பாயும் வளையத்தோட காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம். mu L is equal to IA, அதாவது PM is equal to IAன்னு டிட்டர்மைன் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து நம்ம எல் ஆங்குலர் மூமெண்டம் இருக்கிற எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட் வந்து mu Lன்னு எடுத்துக்கிறோம். I into A vector. தி மேக்னிடியூட் mu L is equal to IA. இது வெக்டார் நோட்டேஷன், இது ஜென்ரல் ஃபார்மு. mu L is equal to IA அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. If T is the time period of an electron, the current due to circular motion of the electron is. ஒருவேளை டீங்கிறது எலக்ட்ரானோட அலைவு நேரம், அதாவது அந்த வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற நேரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தி கரண்ட் டியூ டு சர்க்குலர் மோஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ். அந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானால் ஏற்படுற மின்னோட்டம். கரண்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது? I is equal to Q/T, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவோம், அல்லது ஃப்ளோயிங் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் கரண்ட் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான்
ரிவால்வ் ஆகிறதுனால உருவாகிற கரண்ட் I is equal to instead of charge நம்ம என்ன போடணும் magnitude of an electron போடணும் E divided by time taken T oscillation period of an electron போடணும். ஓகே, இங்கே நெகட்டிவ் சைன் பிகாஸ் ஆஃப் electron where negative is the charge of an electron. Already I said this. நெகட்டிவ் சைன் எதுக்காக போடுறோம், மைனஸ் சீன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா எலக்ட்ரானோட மின் சுமையை குறிக்குது அல்லது மின்னூட்டத்தோட அளவை குறிக்குது. இஃப் r is the radius of the circular orbit and v is the velocity of the electron in the circular orbit, then r அப்படிங்கிறது எலக்ட்ரான், ஒருவேளை அந்த r அப்படிங்கிறது எலக்ட்ரான் சுற்றி வர அந்த சுற்றுவட்ட பாதையோட ஆரம் அப்படின்னும் v அப்படிங்கிறது சுற்றி வர அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வர எலக்ட்ரானோட திசைவேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா t is equal to 2πr divided by vன்னு போடலாம். எப்படி இது கிடச்சிது, velocity is equal to displacement by time, இதிலேருந்து டைம் கண்டுபிடிக்கிறோம், டைம் t is equal to displacement by velocity அப்படின்னு போடலாம். இங்கே சர்க்குலர் பாத் அப்படிங்கிறதுனால தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு வரும் பொழுது திஸ் d equivalent to 2πr because of circumference of the circle 2πr. இந்த dக்கு பதிலாக 2πrனு போடலாம், divided by velocity factor இருக்கும். இங்கே oscillation period of an electron capital T அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, capital T is equal to 2πr divided by v அப்படின்னு கிடைச்சிருக்கு. All of you got my point? Okay. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா யூஸிங் ஈக்குவேஷன் 3.45 அண்ட் ஈக்குவேஷன் 3.46 இன் ஈக்குவேஷன் 3.44 அப்படின்னா என்ன அர்த்தம், சமன்பாடு 3.45 மற்றும் 3.46 சமன்பாடு 3.44 நம்ம பயன்படுத்துகிறோம். சமன்பாடு 4.5ங்கிறது இது I is equal to minus E by T. 4.6 அப்படிங்கிறது T சமம் 2πr by v. இதை கொண்டு போய் எங்கே நம்ம பிரதியிடணும், 4 பிரதியிடணும். எங்கே 4 mu L is equal to IA. இந்த டீயோட மதிப்பை வந்து இந்த டீயில் பிரதியிட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ஐயை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். ஓகே, இங்கே இருக்கிற டீக்கு பதிலாக 2πr by vன்னு போடணும். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் பண்ண ஐயோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் எழுதலாமா, வெயிட். I is equal to minus E divided by value of T என்னது 2πr the whole divided by vன்னு கிடைக்கும் இல்லையா. இதிலேருந்து I கண்டுபிடிங்க, I is equal to minus E, இந்த V வந்து whole divided byல இருக்கிறது மல்டிப்பிளில் போகும், அப்போ EV divided by 2πrன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஐயோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் மியூஎல், அதாவது மியூஎல் இஸ் ஈக்குவல் டு ஐஏன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதில் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, மியூஎல் இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ மைனஸ் இவி டிவைடட் பை 2πr இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏவுக்கு பதிலாக என்ன எழுதலாம், πr². இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? ஓகே, அதாவது mu L is equal to wait, mu L is equal to minus E divided by 2πrv into instead of A πr² அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த V ஆல்ரெடி நான் மேலே எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லையா, அப்போது mu L is equal to minus EV divided by 2πr into πr² கிடைக்கும்.
இதில் ஒரு ஆறையும் கேன்சல் பண்ணிடுங்க, பையும் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி யார் இருக்காங்க? டினாமினேட்டரில் 2 இருக்குது, நியூமரேட்டரில் 6 இருக்குது. அப்போ μl இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EVR டிவைடட் பை 2 அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, where A is equal to pi r square is the area of the circular loop. இந்த மின்னோட்டம் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த சுற்றுவட்ட பாதையோட பரப்புன்னு எடுத்துக்கலாம். பை டெஃபினிஷன் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி எலக்ட்ரான் அபவுட் O is, ஓவை பொறுத்து வரையறையின்படி O அப்படிங்கிற மையப்புள்ளியை பொறுத்து கோண உந்தம் அப்படிங்கிறது L வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் P வெக்டார். இங்கே Lங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், அதாவது கோண உந்தம்னு சொல்லுவோம். R அப்படிங்கிறது அந்த சுற்றுவட்ட பாதையோட ஆரம், P அப்படிங்கிறது காந்த இருமுனை திருப்புத்திறன். ஓகே, இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இன் மேக்னிடியூடுன்னு வரும்போது L இஸ் ஈக்குவல் டு RP. வெக்டார் ஃபார்மில் இருந்தது ஜென்ரல் ஃபார்மில் எழுதும்போது L இஸ் ஈக்குவல் டு RPன்னு கிடைக்கும். இங்கே தட் இஸ் ஈக்குவலன் டு MVR அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 3.47 3.48 யூஸ் பண்ணுறோம். 3.47 அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, μl இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EVR டிவைடட் பை 2. இது வந்துட்டு 3.48 இல்லைங்களா? μl by L is equal to μlோட வேல்யூ வந்து மைனஸ் EVR டிவைடட் பை 2, Lோட வேல்யூ MVR. இப்போ இந்த 2 அப்படிங்கிறது ஹோல் டிவைடட் பையில் இருக்குது. ஸோ டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்படி டினாமினேட்டருக்கு வரும் பொழுது இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, μl டிவைடட் பை L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EVR டிவைடட் பை 2MVRன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். RR கேன்சல் பண்ணுங்கள், VV கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யாரை கேன்சல் பண்ணலாம்? அவ்வளோதான். VR கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது μl டிவைடட் பை L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E டிவைடட் பை 2M. μl பை L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E டிவைடட் பை 2M. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற L வந்து நம்ம ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த டினாமினேட்டரில் இருக்கிற L வந்து நம்ம ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகும்போது μl இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E டிவைடட் பை 2M இன்ட்டு L வெக்டார்னு கிடைக்கும். The negative sign indicates that the magnetic moment and magnetic angular momentum are in opposite direction. Underline this. இந்த நெகட்டிவ் சைன் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் காந்த இருமுனையும் ஆங்குலர் மூமெண்ட் அப்படின்னா கோண உந்தம், இது ரெண்டும் வந்து எதிர் திசையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நெகட்டிவ் சைன் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. is here whenever the electron revolving around the circular orbit with radius r, then the angular momentum and magnetic dipole moment are acting opposite in direction, isn't it? Okay, in magnitude μl by L is equal to E divided by 2M. வேல்யூ ஆஃப் E 1.602 வந்திருக்கும். நீங்கள் 1.602 × 10⁻−19. இதெல்லாம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் தான் இந்த சார்ஜஸ்லாம் படிப்பீங்க. மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் தான். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 1.602 × 10⁻−19 கூலும். இந்த 2ன்றது பிலோ 5ங்கிறதுனால அதை எலிமினேட் பண்ணிவிட்டு E is equal to 1.6 × 10⁻−19 கூலும்னு சொல்லி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். divided by 2 constant. Mங்கிறது mass of an electron, that is equivalent to M is equal to 9.11 × 10⁻−31 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் mass of an electron. அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 2 டேர்ம்ஸ் இது 2ஆல் மல்டிபிள் பண்ணி 1.6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் 0.0878 × 10^12 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக டெசிமல் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஒன்ஸில் எடுத்துகிட்டு வரோம். அப்போ இந்த டெசிமலை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள், -1 -2. அப்போது 0.0878 × 10^12 அப்படிங்கிறது 8 பாயிண்ட்டுன்னு மாறும்போது 2 டெசிமல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 8.78 × 10^1 -2 இருக்கும், ப்ளஸ் 10^12 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, 8.78 × 10^-2 கிடைக்கும், × 10^12 இருக்குது. இந்த மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணுறோம். அப்போ 8.78 × 10^12 - 2 இருக்கும். அப்போது 12ல் -2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8.78 × 10^10. இங்கே யூனிட் போடும்போது கூலும் கிலோகிராம் பவர் -1, வேறு கூலும் கிலோகிராம் பவர் -1 அப்படின்னு சொல்லி யூனிட் போட்டிருக்கோம். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, தி ரேஷியோ μL/L is a constant and it is known as a gyromagnetic ratio E/2m ன்னு சொல்லலாம். இதுக்கு இந்த μL/L மதிப்பு அப்படிங்கிறது ஒரு மாறிலி மதிப்பு. இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விகிதத்தை வந்து ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னா சுழற்சி காந்த விகிதம் அப்படின்னு பேர். அதனோட வேல்யூ வந்து E/2m. இட் மஸ்ட் பி நோட்டட் தட், அண்டர்லைன் பண்ணுங்கள், இங்கே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். தி கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ இஸ் a constant of proportionality which connects angular momentum of the electron and the magnetic moment of the electron. இங்கே கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு, அதாவது ஒரு விகித மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எலக்ட்ரானின் கோண உந்தத்தையும் காந்த திருப்புத்திறனையும் இணைக்குது. It must be noted that the gyromagnetic ratio is a constant of proportionality which connects angular momentum of the electron and the magnetic moment of the electron. காந்த சுழற்சி காந்த விகிதம் அப்படிங்கிறது விகித மாறிலி என்பதையும் நினைவில் நாம் வச்சுக்கணும். இது எலக்ட்ரானோட கோண உந்தத்தையும் காந்த திருப்புத்திறனையும் இணைக்குது. ஓகே, அக்கார்டிங் டு நீல்ஸ் போர் குவான்டைசேஷன் ரூல், நீல் போரோட குவாண்டமாக்கல் நிபந்தனையின்படி, இதெல்லாம் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் தான் நம்ம செகண்ட் வால்யூமில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படிக்க போகிறோம். அக்கார்டிங் டு நீல்ஸ் போர் குவான்டைசேஷன் ரூல், தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an electron moving in a stationary orbit is quantized, which means, அதாவது நீல்ஸ் போரோட குவாண்டமாக்கல் நிபந்தனையின்படி நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானோட கோண உந்தம் குவாண்டமாக்கப்பட்டுள்ளது. அதனோட மதிப்பு பார்த்திங்கன்னா L is equal to NH×. இன் அதர் வேர்ட்ஸ் NH/2π அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம், குவாண்டமாக்கி வச்சுருக்கோம். எல்லோட அளவு NH/2π அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் போரின் குவாண்டமாக்கல் கொள்கையின் அடிப்படையில். வேர் H is the Planck constant, ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி, அதனோட மதிப்பு பார்த்திங்கன்னா 6.63 × 10^-34 ஜூல் செகண்ட். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு n டேக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி, n அப்படிங்கிறது ஒரு நேர்குறி முழு எண்ணை குறிக்குது. பிளாங்க் மாறிலியோட மதிப்பு 6.63 × 10^-34 ஜூல் செகண்ட். என்னோட வேல்யூஸ் இப்படி எடுத்துக்கலாம், 1 2 3 அப் டு எக்ஸட்ரா அப் டு nth டேர்ம் வரைக்கும் எழுதிக்கலாம். ஹென்ஸ் μL is equal to E/2m × L அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் தான். μL/L is equal to E/2mன்னு டிட்டர்மைன் பண்ணியிருந்தோம். இந்த எல்லை வந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே மல்டிபிள் ஆகிரும். ஓகே, இதில் நம்ம எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம்.
L is equal to NH by 2 pi இருக்கு. அப்போது mu L is equal to E divided by 2m into NH by 2 pi. இப்போ இதை கிராஸ் அசம்பிள் பண்ணுங்க பார்க்கலாம். நியூமரேட்டர்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள், டினாமினேட்டர்ஸ்லாம் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ மியூஎல் இஸ் ஈக்குவல் டு இ என்ஹெச் டிவைடட் பை 4 பை எம். இல்லைனா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு இஹெச் டிவைடட் பை 4 பை எம்மு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம இப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மியூஎல் இஸ் ஈக்குவல் டு இ டிவைட் பை 2 பை எம் இன்ட்டு எல் தட் இஸ் ஈக்குவல் டு என்இஹெச் டிவைட் பை 4 பை எம் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2 பைன்றதை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். மியூஎல் இஸ் ஈக்குவல் டு என்ன nth டேர்ம் அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடணும். செகண்ட் ஆர்பிட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ட் ஆர்பிட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 3. nth ஆர்பிட் மீன்ஸ் n இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லி போடுவோம். அதனால் n வெளியில் வச்சுக்கிறோம். இன்ட்டு ஈயோட வேல்யூ வந்து 1.60 × 10⁻⁻19 கூலும். இன்ட்டு ஹெச் அப்படியே வச்சுருக்கோம், 4 பை எம் அப்படியே வச்சுருக்கோம், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபர்தராக இது எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மியூஎல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஹெச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.63 × 10⁻34 ஜூல் செகண்ட். 4ன்றது கான்ஸ்டன்ட்டு. பையோட வேல்யூ வந்து 3.14. தென் எம் மாஸ் ஆஃப் an எலக்ட்ரான் 9.11 × 10⁻31 கிலோகிராம். ஓகே, இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணி பவரை பேலன்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸு மல்டிபிள் பண்ணுங்கள். அப்புறம் கிடச்சிருக்கிற ரிசல்ட்டையும் தேர்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணி பவர் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மியூஎல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 9.27 × 10⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். I don't have that much of time to solve these steps. That's why I am telling. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ஆர்டினரி இந்த சாதாரண கணிதம் பெருக்கல் கணிதத்தை பெருக்கி போட்டு விடை எழுதுகிற அளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை. அதனால் நான் வந்து நேரடியாக இங்கே பாடப்புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். I am just giving the idea to multiple and divide for this. Finally, we will get mu L is equal to n into 9.27 × 10⁻27 ampere meter square. இந்த சால்வ் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடுவீங்களா? ஓகே, லாகரிதம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். The minimum magnetic moment can be obtained by substituting n is equal to 1. மேக்னெட்டிக் மூமெண்ட் மினிமம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். முதலாவது சுற்றுவட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்னோட மதிப்பு 1ன்னு பிரதியிடுவோம். அப்போ அதை தான் வந்து மினிமம் மேக்னெட்டிக் மூமெண்ட் கேன் பி அப்டெண்டட் பை தி சப்ஸ்டியூட்டிங் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி நமக்கு இருந்த ஈக்குவேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ எல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 9.27 × 10⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு இருந்துச்சு. இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 1ன்னு அப்ளை பண்ணுறோம். 1 கூட இந்த எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். தேர்ஃபோர் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு 9.27 × 10⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இன் அதர் வேர்ட்ஸ் யூனிட் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் T⁻−1. இங்கே டீங்கிறது யார் அப்படின்னா டெஸ்லா. டீங்கிறது இங்கே டைம் கிடையாது. யூனிட்டில் இருக்கிற கேபிட்டல் டி வந்து டெஸ்லாவை மீன் பண்ணுது. மியூ எல் இஸ் ஈக்குவல் டு 9.27 × 10⁻27 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். இன் அதர் வேர்ட்ஸ் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு 9.27 × 10⁻24 ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ் சொல்லலாம். இங்கே வந்து மியூ எல் மினிமம் இஸ் ஈக்குவல் டு மியூ பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். when electron revolving in circular orbit. Note this point. மேக்னெட்டிக் மூமெண்ட்டு சொன்னாலும் எப்போ வந்து எலக்ட்ரான் ஒரு வட்டப்பாதையில் சுற்றுதோ அப்போ இது வந்து அந்த காந்தத்தோட திருப்புத்திறன் அந்த எலக்ட்ரானோட
காந்த திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வேர் மியூ பி ஈக்குவல் டி ஹெச் டிவைடட் பை 4πm அதனோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 9.27 × 10⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் கால்டு போர் மேக்னட்டான். என்ன பேர்? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மியூ பி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு என்ன பேர்? போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ கன்வீனியன்ட் யூனிட் வித் which one can measure atomic magnetic moments. Underline this. This is a convenient unit with which one can measure atomic magnetic moments அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூபிங்கிறது தான் மேக்னட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அணு காந்த திருப்புத்திறனை அளவிட இது ஒரு பொருத்தமான அலகு அப்படின்னு வரையறுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். Bohr quantization rule will be discussed in Unit 8 of second volume in our 12th standard. This is a simple mathematics and a simple application, students. If you have any doubt means ask to me during the class time. Okay? Thank you for listening, students. In today class somewhat fast only because of I don't have sufficient time. Don't mistake me. Sorry. Thank you for listening, students.